இந்த புத்தாண்டுடைய முதல் மாதமான ஜனவரி எப்படி இருக்க போகுது? ஜனவரி மாதமே வந்து பார்த்தீங்கன்னாங்க 4 கிரக சேர்க்கை. இப்போ வந்து 7 நாட்டு சனி எல்லாருக்கும் ஒரே விதமான பலன்களை கொடுக்குமா? கொடுக்காது. நடந்து போகும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கண்ணே பார்த்து போக்கண்ணு, ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா குழந்தை. அந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் சொல்லியிருப்பாங்க, எங்கள் வீட்லேயும் சொல்லியிருப்பாங்க. நம்ம கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் சனி சொன்னால் நம்ம கேட்போம். ஜான்வரி மந்த்லாம் அவர் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பார். இல்லை, சனி கொடுக்க எவர் தடுப்பார். சனி ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, யாராலையும் தடுக்க முடியாது, பரமேஸ்வரனை அன்றி அப்படின்லாம். எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்க மாட்டேங்குது, ஆனால் மனசு எதையோ தேடுது அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். கடவுள் கோயிலுக்கு போகணும், காசிக்கு போகிறேன், கயாவுக்கு போகிறேன் இப்படிலாம் தோணும், செய்யலாம். அட் த சேம் டைம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு. இங்கேருந்து நான் கதிர்காம முருகனை போய் பார்த்துட்டு வரணும். செவ்வாய் 2ஆம் பாவத்தில் உட்கார்ந்தான்னா மட்டும் இந்த நெருப்பு கோடி மாதிரி வாயில நெருப்பை கக்குவாங்க, வன்மத்தை கக்குவாங்க. ஆக பேச்சில் கவனம். மகரம் வந்து பாருங்க, இப்போ சனி பகவான் எந்த அளவுக்கு அவங்கள டார்கெட் பண்ணி வறுத்து எடுத்தாரோ ஹை ஃப்ளேமில், அதே சனி பகவான் நிறைய நல்லது செய்யப்படுறாங்க. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, Babuji Memorial Ashtamil, January 9 to 12. Click the link below and register. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட சிரோன்மணி ஆன்மீக சொற்பொழிவாளர் டாக்டர் தீபா லால் மேம். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இப்போ எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, இந்த ராசினருக்கெல்லாம் புத்தாண்டு என்னவா இருக்க போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த புத்தாண்டுடைய முதல் மாதமான ஜனவரி எப்படி இருக்க போகுது? ஜனவரி மாதமே வந்து பார்த்தீங்கன்னாங்க 4 கிரக சேர்க்கை அப்படின்றது தனுசில் நடக்க போகுது. புரியுதுங்களா? அந்த 4 கிரக சேர்க்கை அப்படின்றது முதல்ல அங்கே வரப்போகிறவர் யாருன்னா சுக்கிர பகவான். ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் இருப்பார், சூரியன் 14 வரைக்கும் இருப்பார், செவ்வாய் 15 வரைக்கும் இருப்பார், புதன் 17 வரைக்கும் இருப்பார். இந்த 4 பேரும் கலந்து வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 29லேருந்து ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் அப்ராக்சிமேட்லி 16 நாள். இந்த சேர்க்கைகளை வந்து பார்த்தீங்கன்னாங்க லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க, புதனும் சுக்கிரனும் இணைவு. அதே மாதிரி புத்த ஆதித்ய யோகம் அப்படின்வாங்க, புதனும் சூரியனும் இணைவு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ர ஆதித்ய யோகம் அப்படின்வாங்க, சுக்கிரனும் சூரியனும் இணைவு. மங்கள ஆதித்ய யோகம்னுவாங்க, செவ்வாயும் சூரியனும் இணைவு. ஆக இந்த மாதிரி பலவிதமான யோகங்கள் அப்படின்றது இருக்க தான் போகுது. அதுக்கும் மேலேங்க சனியினோட 10ஆம் பார்வை இந்த காம்பினேஷனை பார்க்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குருனோட 7ஆம் பார்வை இந்த காம்பினேஷனை பார்க்குது. அப்போ இந்த காம்பினேஷன் அப்படின்றதுனால சதுர்கிரக சேர்க்கை. இந்த காம்பினேஷனால் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. எப்பயுமேங்க எந்த இடத்துல பிளானட்ஸ் வந்து உட்கார்ந்தாலும் அதனால் வரக்கூடிய நற்பலன்களும் இருக்குது, தீய பலன்களும் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம ஒரு உறவுக்காரங்க வீட்டில் போய் உட்காரோம், ரொம்ப நெருங்கிய உறவாக இருந்தாலும் நம்மளால் அவங்களுக்கு நல்லதும் இருக்கும், நம்மளால சில இடையூறுகளும் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் வந்து இம்பேக்டை ஏற்படுத்த போது எல்லா ராசிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே மேம், இப்போது ஜனவரி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. இந்த ஜனவரி மாதம் மேஷ ராசினருக்கு எப்படி இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் வந்து மேஷம் வந்து பாருங்க 7 நாட்டு சனியில் இருக்காங்க. 7 நாட்டு சனியாக இருந்தாலும் அவங்களோட வயசை பொறுத்து. இப்போ வந்து 7 நாட்டு சனி எல்லாருக்கும் ஒரே விதமான பலன்களை கொடுக்குமா? கொடுக்காது. எப்படி அப்படின்னா, ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்கள் ஒரு 10+, 15+ அந்த மாதிரி ஏஜ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 7 நாட்டு சனி வரும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 7 நாட்டு சனி வருது அப்படின்போது கண்டிப்பாக சில பல படிப்பினைகளும் வேதனைகளும் சோதனைகளும் உண்டு. நான் நடந்து போகும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கண்ணே பார்த்து போக்கண்ணு, ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா குழந்தை. அந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் சொல்லியிருப்பாங்க, எங்கள் வீட்லேயும் சொல்லியிருப்பாங்க. நம்ம கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் சனி சொன்னால் நம்ம கேட்போம். எப்படி அப்படின்னா, நம்ம ஓடணும் அப்படின்னா உழுந்து எழுந்து காலை உடச்சி ஒரு 10 நாள் உட்காந்துருப்போம், இல்லை சுளுக்கு பிடிச்சி 2 நாள் உட்காந்துருப்போம். அதுக்கப்புறம் நம்ம நடக்கும்போது பார்த்து நடப்போம். இதுதான் சனி கொடுக்கக்கூடிய படிப்பினைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த படிப்பினைகள்னால நிறைய நல்லது. ஆக இளம் வயசு மேஷராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக சில பல சோதனைகள், சேலஞ்சஸ் இருக்குது. ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஓவர்டேக் பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிள். மத்தியம வயசுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30+ இருக்காங்க, அவங்களுக்கு வாழ்க்கையில் செகண்ட் ரவுண்ட் சனி வரும். செகண்ட் ரவுண்ட் 7 நாட்டு சனி அப்படின் போது அது பொங்கு சனி அப்படிம்பாங்க. படிப்பினைகள் சோதனைகள்லாம் கிடையாது, டைரெக்டாக முன்னேற்றம் தான். எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறியோ அந்த அளவுக்கு நீ பெரிய ஆகிடலாம். 3ஆவது ரவுண்டு சனி, அதை தங்கு சனி அப்படிம்பாங்க. இது வந்து 60+, 50+ அந்த ஏஜ் குரூப் இருக்கவங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும். இது சனி கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ராகு லாபஸ்தானத்தில், பொதுவாக லாபஸ்தானம் அப்படின்றது அந்த 11ஆம் பாவம்ன்றது உபஜயஸ்தானம் சொல்லுவாங்க. அங்கே ஒரு பாவி இருக்கான் அப்படின்னா பெரிய லெவலில் அப்லிஃப்ட்மெண்ட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து பாருங்கள், ராகு இருக்கான். ராகு இருக்கிறதுனால நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் அதில் அபரிவிதமான லாபம் அப்படின்றத ராகு கொடுத்துருவோம்.
ஆக்சுவலி இது என்னென்ன பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா ராகு வந்து அவனோட சொந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறான், சதயத்தில் டிராவல் பண்ணுறான். அப்போ அவன் கொடுக்கக்கூடிய பலன்கள் பன்மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் கன்சைஸ்டு டைம் தான் வச்சுருக்கோம் அப்படின்னாலும் நம்ம ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதே மாதிரி பாருங்க, குரு வந்து 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரியஸ்தானத்துல குரு. அங்க வந்து குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கான். அப்ப என்னுடைய தைரியம் அப்படின்றது அசட்டு தைரியம் இருக்காது, ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்காது. எனக்கு இன்பில்ட்டாவே நிறைய நாலேஜ் இருக்கு, அதனால நான் தைரியமா கான்ஃபிடென்ட்டா ஒரு விஷயத்த செய்யறேன் அப்படின்ற அமைப்பு. 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்துல கேது. அப்ப நம்ம பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து இருக்குன்னா அதை லைட்டா காம்ப்ளிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லைங்க, ஆல்ரெடி பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து இருக்கு, அது இப்போ கோர்ட்டு கேஸுன்னு இருக்குது, அது எங்களுக்கு ஃபேவராக வருமா அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதம் பெருசாக ஃபேவராக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. குழந்தைங்களுக்கும் நம்மளுக்குமான இடைவெளி அதிகமாகுங்க. இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நம்மளுக்கு ஜனவரி மாதம் வரக்கூடிய பலன்கள். இப்போ இந்த சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது தனுசு வீட்டில் நடக்குது இல்லைங்களா? இதில் வந்து பாருங்க, சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் 4 பேரும் இணைகிறாங்க 9ஆம் பாவத்தில். அந்த பர்டிகுலர் 16 நாட்களில் என்ன நடக்கும் அப்படின்னா, மேஷம் அந்த 16 நாட்களில் வாழ்க்கையில் ஏதாவது அப்லிஃப்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா பயன்படுத்திக்கலாங்க. ஏன்னா அது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் வந்து உட்கார்றான் அப்படின்னும் போது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. உடனே நிறைய பேர் யோசிக்கலாம், எனக்கு 1 கிலோ தங்கம் வந்து கிடச்சிடுமா, ஜாக்பாட் கிடச்சிடுமா? அப்படி கிடையாது. ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு விதத்தில், அது 10 ரூபாய் அதிர்ஷ்டமானா இருக்கலாம், இல்லை 10 கோடி ரூபாய் அதிர்ஷ்டமானா இருக்கலாம், வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் ஆளுமைனாலையும் டாக்டிக்ஸ்னாலையும் நான் சில விஷயத்தை எனக்கு ஃபேவராக மாற்றிக்கினேன், சக்ஸஸ் கொடுத்துக்கினேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. இது வந்து பாருங்கள், அப்பாவையும் குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்றதுனால அப்பானோட சப்போர்ட்டும் இருக்கும். அட் த சேம் டைம் மைனஸ் என்ன அப்படின்னா, இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இணைவு நிறைய பேருக்கு வந்து பாருங்க அப்பானோட ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் வர்றதுக்கு அப்படியும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா செவ்வாய் இருக்கான் அப்படின்னும் போது கோவம், டென்ஷனு, இரிட்டேஷனு இப்படி வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ ப்ளஸ்ஸும் உண்டு, மைனஸும் உண்டு. இந்த ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸு இதெல்லாமும் வந்து கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஆல்ரெடி ஓடிட்டுருக்குங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பலன்கள் இருக்குது, நம்ம அதை தனிப்பதிவாகவே பேசலாம். காலச்சக்கரத்தின் 2ஆம் ராசியான ரிஷபம் எப்படி மேம் இருக்க போகுது? ரிஷபம் வந்து பாருங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. இது ஜான்வரி அப்படின்னு மட்டும் சொல்கிறதுக்கு இல்லைங்க, ஓவரால் 2026 எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஜான்வரி மாதம் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, வந்து அவங்க எதில் காஷியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் பாவம், இந்த இவங்களுக்கு வந்து பாருங்க தனுசு வீடு 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் அப்படின்றது அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டமஸ்தானத்தில் 4 கிரகங்கள் செய்கிறாங்க. முக்கியமாக வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் சுக்கிரனும் செவ்வாயும் இணைவு அப்படின்றது ரிஷபராசி பெண்களாக இருக்காங்க அப்படின்னா ஆண்களால் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரிஷபம் எப்பயுமே ஏமாந்து போகும். ரிஷபத்துக்கு வந்து பாருங்க, ஏமாறுறது அப்படின்றது அல்வா சாப்பிட்ற மாதிரி. இவங்களா வழியே போய் தலையை கொடுத்து ஏதோ சொல்லுவாங்களே, ஆடு கசாப் கடைக்காரனை தான் நம்பும் அப்படின்னு, அந்த மாதிரி ரிஷபம் வந்து யார் ஏமாத்துறவங்களோ கரெக்டாக உங்களை நம்புவாங்க. ஏன்னா ரிஷபம் வந்து பாருங்க எப்பயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஒரு அன்கண்டிஷனல் லவ். அந்த அன்கண்டிஷனல் லவ் கிடைக்காது அப்படின்னு நிறைய ரிஷபத்துக்கு தெரியாது. 50 வயசுல லவ் பண்ணுறவங்களை நீங்கள் பார்ப்பீங்களா? ரிஷபம் லவ் பண்ணும். 60 வயசுல கூட ரிஷபத்துக்கு லவ் வரும், 40 வயசுல லவ் வரும், 16 வயசுல சொல்லவே வேண்டாம் இல்லைங்களா? ஏன் அப்படின்னாங்க, அவங்களுக்கு எப்பயுமே சாயறதுக்கு ஒரு தோல் அப்படின்றது தேவை. ரியல் லவ்வை எதிர்பார்ப்பாங்க, அது கிடைக்காது. பட் இருந்தாலும் வாழ்க்கையை ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சுக்கினாங்க அப்படின்னா சாதிக்கிறதுக்கு அப்படின்றது தான் அவங்களோட வாழ்க்கை. சில ராசிகள் இருக்குங்க, சபிக்கப்பட்ட ராசிகள் அப்படிம்பாங்க பொதுவாக இந்த காதல் வாழ்க்கையில். அதில் ரிஷபமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இணைவு அப்படின்றது வந்து பாருங்க, ஆப்போசிட் செக்ஸ் பார்ட்னர்ஸ்னால இவங்க ஏமாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? ஆல்ரெடி நாங்கள் வந்து பாருங்க லவ்ல இருக்கோம் அப்படின்னா வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இவங்க வந்து மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பாருங்க எப்பயுமே ஆளுமை அப்படின்றது உண்டு. ஒரு கோணி பையிலே ட்ரெஸ் தச்சு போட்டால் கூட ரிஷபம் அட்ராக்டிவாக இருப்பாங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இன்பில்ட்டாகவே அந்த அட்ராக்டிவ்னஸ் அப்படின்றது உண்டு. பியாண்ட் தட் இவங்க எப்பயுமே புத்தி சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க, மனசு சொல்கிற பேச்சே தான் கேட்பாங்க. ஆக இந்த 4 கிரக சேர்க்கை அப்படின்றது சனியினோட பார்வை இருக்குது, அதுக்கு மேலே குருனோட பார்வையும் இருக்குது. அப்படின்னாலும் இவங்க வந்து பெண்களாக இருந்தால் பெண்கள்கிட்டயே உஷாராக இருக்கணும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் கிட்ட ரொம்ப உஷாராக இருக்கணும். சம்மந்தமே இல்லாமல் வாமா வெளியே போகலாம் அப்படின்னு கூட்டின்னு போயிட்டு இவங்கள மாட்டி விட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஹெல்த்தில் கவனம் அப்படின்றது வேணும். பொதுவாக வந்து பாருங்கள், இவங்களோட ரகசியங்கள் வெளியே வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. மரபு வழி சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டம் பெருசாக பிரச்சனை அப்படின்றது வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், திடீர் நிகழ்வுகள் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஹெல்த்தில் கவனம் தேவை. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பிறப்புறுப்பு சார்ந்த நோய், லேடிஸாக இருக்காங்க அப்படின்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ட்ராவலிங் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். யார்கிட்டையும் பெரிய லெவலில் வாக்கு கொடுக்கக்கூடாது.
நான் வந்து செஞ்சிடுறேன், நான் வந்து என்னால் முடியும் அப்படின்னு பெரிய லெவல் வாக்கு கொடுக்கக்கூடாது, யாருக்கும் அஷூரன்ஸ் கொடுக்கக்கூடாது. நம்ம நல்லதே செய்ய போனால் கூட நம்ம தலை கொஞ்சம் உருள்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த பர்டிகுலராக இந்த சதுர்கிரக சேர்க்கையை வச்சு சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு மேலே 10ஆம் பாவத்தில் ராகுங்க, தொழில் ஸ்தானத்தில் ராகு. ரிஷபம் வந்து பாருங்கள், என்ன தொழில் செய்கிறாங்க அப்படின்னாலும் அது ஒரு பிரம்மாண்டம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். என்ன தொழில் செய்கிறாங்க அப்படின்னாலும் அந்த தொழில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி செய்கிறாங்க அப்படின்னா பெரிய லெவலில் அவங்க தெரிய வருவாங்க. ரிஷபம் ஒரு கிராமத்தில் இருக்காங்க, இல்லை ஒரு இடத்துல இருக்காங்க, சில 100 மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னா இப்போ பல லட்சம் மக்களுக்கு அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு நோன் ஃபிகராக, ஃபேமஸ் ஃபிகராக வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இது வந்து 10ஆம் பாவம் ராகு ஏற்படுத்தக்கூடிய பலன். 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் சனி லாப சனியாக இருக்கார். எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறியோ அந்த அளவுக்கான நீ வந்து எள்ளு கொடுத்தியானா எள்ளுக்கான காசு கொடுப்பேன், கொள்ளு கொடுத்தியானா கொள்ளுக்கான காசு கொடுப்பேன். அந்த மாதிரி நீ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறியோ அதுக்கான லாபத்தை நான் கொடுத்துருவேன். சனி அப்படி தான். சனி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மிச்சமும் சொச்சம்லாம் வைக்க மாட்டான். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லலாம். குரு வந்து 2ஆம் பாவம் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. ஒரு விதத்தில் நல்லது தான். குடும்பத்தில் சந்தோஷம், நிம்மதி, மகிழ்ச்சி, குதூகலாக இருக்கும். பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். அன்வான்ட் டாக்ஸ் அப்படின்றது விட்டுறக்கூடாது. ஒன்று தான், சுக தாயார் ஸ்தானத்தில் கேத்து அப்படின் போது நிறைய பேருக்கு வெளிநாடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஃபாரின் போய் இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எல்லாமே இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அம்மாக்கும் இவங்களுக்குமான உறவு முறையில் ஒரு கேப் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அம்மாவுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னா இவங்களும் இவங்களோட ஆரோக்கியத்தை வந்து கரெக்டாக பார்த்துக்கணும், அம்மாவையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி பாருங்கள், வெளியே யார்கிட்டையும் வம்பு தும்பு பிரச்சனை போகாமல் இருந்துடுறது நல்லது அப்படின்னு சொல்லாங்க. ஓகே மேம், இப்போது காலச்சக்கரத்தின் 3வது ராசியான மிதுனம். மிதுனத்துக்கு வந்து பாருங்கள், முதல்ல சனி பகவானை சொல்லணும் அப்படின்னாலே சனி கர்ம சனியாக இருக்கார். கர்ம சனி அப்படின் போது பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு அப்படின்றது இன்ஜென்ரலாக ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய கருத்து. அப்போ 10ல் சனி தான் இருக்கான், பாவி தான் இருக்கான். அப்போ நம்மளுக்கு அரசனை போல யோகம் வருமா அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. காரணம் என்ன அப்படின்னா, சனி வந்து பாருங்கள், நீ என்ன செய்கிறியோ அதுக்கான பலன் தான் கொடுக்கும். நீ வந்து 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சா நான் 10 ரூபாய் தான் கொடுப்பேன். நான் கெட்டு போயிருந்தா 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சா 2 ரூபாய் தான் கொடுப்பேன். நான் நல்லா இருக்கேன்னா நீ 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சா நான் 10 ரூபாய் கொடுப்பேன். இப்போ அவர் நல்லா இருக்கார் மிதுன ராசி அன்பர்களுக்கு. அப்போ நீ 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சா நான் 100 ரூபாய் கொடுப்பேன். இப்போ இந்த 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் வரும்ன்றது சனிக்கு பெருசாக பொருந்துறது இல்லை. இது என்னோட ஒரு கருத்துங்க. பொதுவாக ஜோதிடர்கள் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னோட கருத்து என்னன்னா, சனி நீ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறியோ, எவ்வளோ தூரம் ஓடுறியோ அந்த டெஸ்டினி தான் நீ அடைஞ்சிருப்ப அப்படின்ற ஒரு விஷயம் தான். அப்போ ரொம்ப சிம்பிள், மிதுனமாக இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒர்க் பண்ணும், ஹார்ட் ஒர்க் பண்ணும். ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய லெவலில் அப்லிஃப்ட்மெண்ட் ஆவீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னா நம்ம என்ன நிலைமையில் இருக்கோமோ அதே நிலைமையில தான் இருக்கும். இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி பாருங்கள், இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, பாக்கியஸ்தானத்தில் ராகு, 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தில் ராகு, அதிர்ஷ்டஸ்தானத்தில் ஒரு ராட்சஸ். பொதுவாக ராகு என்ன பண்ணுவான், அள்ளி கொடுப்பான், கொடுத்துட்டு மறந்துடுவான். சனி கிள்ளி கொடுப்பான், கொடுத்துட்டு ஞாபகம் வச்சுட்டு இருப்பான் அப்படிம்பாங்க. அப்போ ராகு வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீ என்ன வேலை செய்கிற அப்படின்னாலும் ஒரு முறை செய்கிற சக்ஸஸ் ஆகலை, 2வது முறை செய்யல சக்ஸஸ் ஆகலை, 3வது முறை செஞ்ச சக்ஸஸ் ஆகிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம், இப்போ ரொம்ப இளம் வயசு பசங்களாக இருக்காங்கன்னா, ரொம்ப நாளாக அந்த பொண்ணு வந்து நான் லவ் பண்ணுறேன்ப்பா, அந்த பொண்ணு வந்து என் கூட பேசுமான்னு ஆசைப்பட்டேன், அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணுமான்னு ஆசைப்பட்டேன், இந்த ஆஃபீஸில் எனக்கு வேலை கிடைக்குமான்னு ஆசைப்பட்டேன், இந்த கார் நான் வாங்குவேனான்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி என்னோட லாங் ஸ்டாண்டிங் டிசையர்ஸ் அப்படின்றது ஈடேறும். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க, ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், குரு ஜென்மத்திலே இருக்கான், வக்ரகதி அடைஞ்சிருக்கான். இருந்தாலும் மிதுனம் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நிறைய மிதுனத்துக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது வரும். இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகிறது, செய்யக்கூடிய தொழிலேருந்து வேறு தொழில் செய்யறதுக்கு அனலைஸ் பண்ணிட்டு செய்யணும். ஏன்னா வந்து குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு செய்யணும். தேவையில்லாத சவகாசம் வரும். அது ஆணுக்கு ஆணும், பெண்ணுக்கு பெண்ணோ, இல்லை ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆணும், எப்படினாலும் ஒரு கூடா நட்பு அப்படின்றது வரும். அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். தம்பி தங்கச்சி ஸ்தானத்தில் கேத்து இருக்கார். தம்பி தங்கச்சிக்கும் நமக்கும் ஒரு கேப் இருக்கும். தம்பி தங்கச்சியை நம்மளே வெளிநாடு அனுப்பிச்சு படிக்க, ஃபாரினுக்கு வந்து படிக்க அனுப்புறதுக்கு, வேலைக்கு அனுப்புறதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம தம்பி தங்கச்சி வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம் உண்டு. நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவலில் இருக்கும். ஆனால் வந்து அதை வந்து இது பண்ணவே மாட்டோம், வெளியே காமிக்கவே மாட்டோம், அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இவங்களுக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது 7ஆம் பாவம். கலத்திர ஸ்தானத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் இணைவு அப்படின்னும் போது கணவன் மனைவி இடத்தை அந்யோன்யமும் இருக்கும், சண்டை சச்சரவும் இருக்கும். ஏதோ ஒரு தமிழ் படம் இப்போ வந்துச்சு பார்த்தீங்க, விஜய் சேதுபதி சார்துன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக சண்டை போட்டுப்பாங்க, அடுத்து உடனே சேர்ந்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரிலேஷன்ஷிப் இருக்கவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சண்டை சச்சரவு, பிரேக்கப்பு, பேட்சப்பு, இல்லை பிரேக்கப் ஆகி புது பிள்ளையோட பேட்சப் பண்ணிக்கிறதுக்கு,
இல்லைனா வந்து பாருங்கள் புதுசாக ரிலேஷன்ஷிப் வரத்துக்கு, புதுசாக லவ் வரத்துக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான அன்பு காதல் இதை விட காமம் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து அவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்களோ, எப்போதும் வந்து பாருங்கள் பிளானட்ஸ் என்ன சொல்லுதோ அதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். நீ இது செய்யாத, நீ இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லைங்களா. அவங்கவுங்க மனசுக்கு எது திருப்தியோ அப்படி. பியாண்ட் தட் இந்த மாதிரி ஒரு விஷயம் இதில் வந்து சூரியனும் செவ்வாயும் கூட சேர்ந்து இணையிறாங்க. அப்போ நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா ஈகோ கிளாஷ் வரும். நீ 2 வார்த்தை பேசினா நான் 20 வார்த்தை பேசுவேன், நீ 20 வார்த்தை பேசினா நான் 200 வார்த்தை பேசுவேன். முரட்டுத்தனமான சண்டைகள் இதுவும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இது வந்து நம்மளோட லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை, நம்மளோட ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லைங்க, நம்மளோட பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையும் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆக இந்த விஷயத்தில் கொஞ்சம் காஷியஸாக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அப்பாவுக்கு நமக்கு மனஸ்தாபம், இதை அரசாங்கம் சார்ந்த வேலை செய்கிறவங்களுக்கு ஹையர் அஃபிஷியலோட மனஸ்தாபம், சக ஊழியர்களோட வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை, இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம ரொம்ப சிம்பிளுங்க, நம்ம அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னா நல்லது. முக்கியமாக ஃபேமிலி ஓரியன்ட் நம்ம பார்க்கணும். குடும்பத்தில் நம்ம வந்து ரொம்ப அமைதி காக்குறோம் அப்படின்னா நல்லது. ஓகே மேம், இப்போது 4ஆம் ராசியான கடகம்க்கு எப்படி இருக்க போகுது இந்த ஜனவரி மாதம்? கடகராசி என்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாங்க ஃபஸ்ட்டு சனி பகவானை வச்சு தான் நம்ம சொல்லணும். எப்பயுமே வந்து பாருங்கள் சனிக்கு தான் முன்னுரிமை. ஏன்னா யாருக்கு பயப்படுறாங்களோ பயப்படலையோ சனிக்கு பயப்படாதவங்க யாருமே கிடையாது இல்லைங்களா. கடகம் வந்து கடந்த 2.5 வருஷமாக இந்த சனி வந்து அஷ்டம சனியாக இருந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினா இப்போ வந்து பாருங்கள் பாக்கிய சனியாக வந்திருக்கா. பாக்கிய சனியாக வந்து மார்ச் 29, 2025 சனி பகவான் பயிற்சி ஆகிட்டாரு திருக்கணித பிரகாரம் இல்லைங்களா. பட் இருந்தாலும் பெருசாக கடகத்துக்கு நல்லது நடக்கல. இந்த ஜனவரி மந்த் நல்லது நடக்கும். எப்படி அப்படின்னா அவர் வக்ரகதி அடைஞ்சிருந்தாரு, வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் நவம்பர் 27, 2025. ஜனவரி மந்த்ல அவர் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பார். அப்போ எல்லா விதத்துலையும் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் இதெல்லாம் சனி கொடுப்பார். பொதுவாக ஒரு வார்த்தை உண்டு ஜோதிடத்தில், சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க. சனி ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி யாராலையும் தடுக்க முடியாது, பரமேஸ்வரனை அன்றி அப்படின்லாம். ஈசனை தவிர வேற யாருக்கும் அது தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, ஒரு கெப்பாசிட்டி கிடையாது, அவங்களுக்கு உரிமையும் கிடையாது, அவங்களால முடியவும் முடியாதுன்னா. ஆக சிவனுக்கு மட்டும்தான் அந்த ஒரு தன்மை உண்டு. அப்போ இவன் நல்லது கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான், அப்புறம் என்ன இருக்குது, பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. நிறைய நல்லது சனியே கொடுக்க போகிறாரு ஜனவரி மந்த் முழுசும் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது. பொதுவாக கடகம் வந்து பாருங்கள் எல்லாரையோடையும் உருகி உறவாக பழகக்கூடியவங்க தான் கடகம். ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட், ரொம்ப லவபுளான பர்சனாலிட்டிஸ். எப்பயுமே சாயறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோல் வேணும், அன்பு ஓரியன்டாக. ரிஷபம் மாதிரி ரொமான்ஸ் ஓரியன்டாக கிடையாது. அப்போ அதனால தான் வந்து பாருங்கள் நிறைய கடகராசி அன்பர்கள் இந்த என்ஜிஓஸு, இந்த சேவை, இந்த ஆர்கனைசேஷன்ஸு, கடல் தாண்டி நிறைய விஷயத்தில் இருப்பாங்க. நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இருந்தாலும் இவங்க வந்து இப்போ குடும்பஸ்தானத்தில் கேட்டு இருக்காரு அப்படின் போது இவங்க பெருசாக பேச மாட்டாங்க. ஃபேமிலியோடவே இருக்காங்க அப்படின்னா கூட பெருசாக பேச மாட்டாங்க. நம்ம மணிரத்னம் சார் படம்லாம் பார்த்துருப்போம். அதில் வந்து 2 வார்த்தை தான் பேசுவாங்க ஹீரோ, 1 வார்த்தை தான் பேசுவாங்க ஹீரோயின். அந்த மாதிரி தான் இவங்களோட மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள் குடும்பத்தை விட்டு தன்னைத்தானே சுருக்கி கொள்ளுதல். ஒரே வீட்டில் இருந்தாலும் எல்லாரோடும் ஒட்டி உறவாட மாதிரி மனசு கொஞ்சம் விட்டேட்டியாக இருக்கும். பெரிய லெவலில் யார் கூடயும் பேச மாட்டாங்க, பெரிய லெவலில் யார் கூடயும் மிங்கிள் ஆக மாட்டாங்க. அது ஒரு விதத்தில் நல்லது அப்படின்னு சொல்லலாம் கடகத்துக்கு. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட தனிப்பட்ட ஸ்பேஸ் அப்படின்றது தேவை. அதே மாதிரி வெளிநாடு போய் நம்ம வந்து சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம். பொதுவாக வந்து பாருங்கள் இந்த ராகு கேது இவங்களாமே வந்து பார்த்திங்கன்னா அந்நிய நாட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து சர்ப்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள், பாம்பு கிரகங்கள் இதெல்லாம் சொன்னாலும் அவங்க ஏதோ ஒரு விதத்தில் வெளிநாட்டோட தொடர்பு நம்மளுக்கு வந்து ஏற்படுத்துவாங்க. அந்நிய நாடு, அந்நிய மக்கள், அந்நிய தேசம், இந்த மாதிரி அந்நிய மொழி, இந்த மாதிரி வேற்று மதம் இதெல்லாம் வந்து குறிக்கக்கூடியவங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து பாருங்கள் நிறைய பேருக்கு வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம் அப்படின்றது இருக்குது. 8ல் ராகு இருக்கார், அஷ்டமத்து ராகு அவரோட சொந்த நட்சத்திரத்தில் சதயத்தில் ட்ராவல் பண்ணுறாருங்க. அப்போ நம்ம வந்து பாருங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும். திடீர் தர பிராப்தி அதுவும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். முக்கியமாக டைஜஸ்டிவ் இஷ்யூஸில் அப்படின்னு சொல்லலாம். பாக்கியஸ்தானத்தில் சனி நான் முன்னமே சொன்ன மாதிரி. அதே மாதிரி 6ஆம் பாவத்தில் இந்த சதுர்கிரக சேர்க்கை. பெரிய லெவலில் கடன் வாங்கக்கூடாது, பெரிய லெவலில் கடன் கொடுக்கக்கூடாது. கடனை அடைக்கிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. நோய் இல்லாத, எதிரி இல்லாத கடனை அடைக்கக்கூடிய பிராப்தம் அப்படின்றது உண்டு. ஆனால் இவங்க கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். அதாவது எப்படின்னாங்க இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா கடன் அடிச்சிடுவாங்க. ரொம்ப ஃபோக்கஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய டிஸார்டர் இருக்குது அப்படின்னாலும் அதுலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு. ஃபோக்கஸ் பண்ணணும். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், டயட்ரி மாடிஃபிகேஷன் பண்ணணும். பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அந்த கேள்வி உங்களுக்கு வருது இல்லைங்களா. பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு பிறப்புறுப்பு சார்ந்த நோய்கள், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், கண் சார்ந்த பிரச்சனைகள், இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், மைக்ரேன்
ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இத்தனையும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. எல்லா பிரச்சனையும் நீங்கள் சொல்லிட்டீங்க மேடம். அப்படின்னா இந்த பிளானட்ஸ் அத்தனை பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்தா வெளியே வந்துட்டு கடன், நோய், எதிரி இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னா இத்தனை பிரச்சனைகளும் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆக இதை வந்து இவங்க கொஞ்சம் காஷியஸாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்காது. சனி 10ஆம் பார்வையும் இருக்குது, குரு பார்வையும் இருக்குது. இருந்தாலும் நம்ம இப்போ வந்து பாருங்கள், பொதுவாக வந்து நாங்கள் சொல்லுவோம் குருனோட பார்வை வந்து 7ஆம் பாவத்தில் இருக்குன்னா கணவன் மனைவி பிரிய மாட்டாங்க அப்படிம்போம். இப்போல்லாம் அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக போச்சு. குரு நேரடியாக வந்து உட்காந்தா கூட நான் பிரிஞ்சிடுறேன் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்குது இல்லைங்களா? அந்த அளவுக்கு மனசில் வந்து வன்மம் வருது மக்களுக்கு. அப்போ இந்த மாதிரி வந்து குரு பார்வை இருக்குது அப்படின்னாலும் இவங்க இருக்க வேண்டிய உஷார் அப்படின்றது இருக்கணும். ஓகே மேம், இப்போது சிம்ம ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது? சிம்மம் வந்து பார்த்தீங்கன்னா சார், சனி வந்து அஷ்டம சனியில் இருக்காங்க. அஷ்டம சனி அப்படின்னாலே சிம்மம் வந்து 5 விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சார். ஃபஸ்ட்டு நம்ம கையிருப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னாலும் சில லட்சங்கள் இருக்குது, சில கோடிகள் இருக்குது அப்படின்னாலும் சனி எப்படியாவது பிடுங்க பார்ப்பேன். சனின்னு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனியும் போது நம்மளை 0 ஆக்கணும் அப்படின்றது சனியினோட டார்கெட். புரியுதுங்களா? அந்த டார்கெட்டை நம்மள மாதிரிலாம் சோம்பேறிலாம் கிடையாது. சனி என்ன டார்கெட் அவனுக்கு கொடுத்துருக்காங்களோ கரெக்டாக செய்வான். அதே திருப்பி பின்னாடி பாக்கி சனியில் கொடுத்துருவான், டபுள் மடங்காக கொடுத்துருவான். பட் இருந்தாலும் பிடுங்கிட்டான்னா நம்ம வந்து என்ன பண்ணுறது? அந்த ஒரு கவனம் அப்படின்றது வேணும். யார் மூலியமாக பிடுங்க பார்ப்பான் அப்படின்னா நம்ம மனசுக்கு ரொம்ப பிரியமானவங்க, நம்மளால் இல்லைன்னு சொல்ல முடியாதவங்க, நமக்கு ஒரு காலகட்டத்தில் பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணவங்க. அவங்க கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? முடியாது, நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? நாளைக்கே கொடுத்துட்றேன், ரொம்ப எமர்ஜென்சியான விஷயம் கேட்பாங்க, நாளைக்கு கொடுத்துட்றேன், இப்போ கொடுத்துட்றேன் அப்படின்னு டைம்லாம் சொல்லுவாங்க. நம்ம கொடுத்தா அவங்க எப்பயுமே கொடுக்க மாட்டாங்க, 2 வருஷம் அவங்க கொடுக்கறதுக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள், இல்லைன்னு சொல்லிடலாம். இல்லைன்னு சொன்னால் சனிக்கு பிடிக்காது, உண்மைதான் சனிக்கு பிடிக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நீ வேற எங்கன்னா வட்டிக்கு வாங்கிக்கோ, அந்த வட்டியை நான் கட்டிட்டேன். நம்ம கரெக்டாக செய்யவும் செஞ்சோம், ஏமாறவும் இல்லை, அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணோம், ஏமாறல. அந்த மாதிரி சிம்மராசி அன்பர்களை எஸ்கேப் ஆகிடணும். வேலை செய்கிற இடத்துல குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். அதே மாதிரி நம்ம நெய்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே இருக்கோம்னா எதிர் வீடு, பக்கத்து வீடு, இவங்களோட தான் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும். அதெல்லாம் பெருசாக யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து இந்த இடத்துல எல்லாம் அமைதியாக இருந்துட்டா மட்டும் போதுமானது. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும் சார். சனி அப்படின்னாலே எலும்பு தான் உன்னோட டார்கெட். எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை அவன் கொடுக்க பார்ப்பான். ஆக நம்ம வந்து சின்ன எலும்பு வலி, அது சிம்பிள் வலியாக இருந்தாலும் சரி, இல்லை நடந்து கீழே விழுந்து கால் உடையிறது, இல்லை வண்டியில் போய் கீழே விழுந்து கால் ஃப்ராக்சர் ஆகுது, இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இது பயப்படணுன்ற அவசியம் இல்லை. 2 வீலர் ஓட்டுறதா அவாய்ட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. அப்போ காரில் போனால் ஆக்சிடென்ட் வராதா? கேட்கலாம் இல்லைங்களா? நம்மளுக்கு பெருசாக இம்பாக்ட் இருக்காது இல்லை. அதனால 2 வீலர் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது சிம்மம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார், இவங்களுக்கு ஜென்மத்திலே கேத்து இருக்கார், சிம்மத்தில் தான் கேத்து இருக்கார், ஜென்மத்திலே கேத்து இருக்கார் அப்படின்போது சிம்மம் வந்து பாருங்கள், பொதுவாக ஒரு கூட்டத்துக்குலாம் போகணுன்னு ஆசைப்படுவாங்க. அங்கே போய் வந்து ரொம்ப டாமினேட்டாக, ரொம்ப சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பொதுவாக சிம்மம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்துக்கே தலைவனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி. ஆனால் இப்போ எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, எனக்கு தனிமை தான் இனிமையாக இருக்குது, நான் எங்கேயுமே வரல, எந்த ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கல, எனக்கு பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு சுவாமி கும்பிடணும், இறை ஆற்றலை தேடணும், நான் ஜீவ சமாதி போகணும், புனித நீராடணும், இந்த மாதிரிலாம் வந்து மைண்ட் வந்து இறைவனை நோக்கி போகும், நல்லது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு விட்டேத்தியான ஃபீலிங் இருக்குது, பெருசாக வந்து யார் கூடயும் வந்து பழக பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். லாபஸ்தானத்தில் குரு இருக்கார், வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. நான் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறனோ அதுக்கான வேலை, அதுக்கான ஒரு வருமானம் அப்படின்றது வரும். பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பெரிய லெவலில் அப்லிஃப்ட்மெண்ட் ஆவாங்களா? வாய்ப்பு ரொம்ப கம்மி. சனி வந்து பல்ல நோண்டி நம்மளை தள்ள பார்ப்பாரு, குரு காப்பாற்றி விடுவார். அப்போ நம்ம கீழே போகாமல் இருக்கிறதே பெரிய விஷயம் இல்லைங்களா? கீழே போக மாட்டாங்க, கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி வந்து பாருங்கள், இவங்களுக்கு 5ஆம் பாவம் அப்படின்றது தான் அந்த சதுர்கிரக சேர்க்கை. 5ஆம் பாவம்ன்றது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தில் சதுர்கிரக சேர்க்கை. ப்ளஸ் என்ன? குழந்தைங்க ரீதியாக சந்தோஷம், குழந்தைங்க நல்ல புத்திசாலித்தனமாக படிப்பாங்க. பூர்வீக சொத்து பத்து இருக்குன்னா எனக்கு ஃபேவராக வரதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. புரியுதுங்களா? நான் பூர்வீகத்தில் ஒரு வீடு இருக்குது, வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், தாராளமாக வியாபாரம் பண்ணலாம். இது எல்லாமே ப்ளஸ்ஸு. மைனஸ் என்ன? ஒரு பிரச்சனையோடு அத்தனையும் நடக்கும். ஒரு பிரச்சனை, ஒரு அரசாங்க பர்சனோட இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு இருக்கும். நான் வந்து கட்சியில் பெரிய ஆள்ப்பா அப்படின்றவங்க ஒருத்தன் தேவையில்லாமல் தலையிடுவான் அந்த சொத்தை வியாபாரம் பண்ணுறதுக்கு. அவனை நம்ம ஏதாவது அவனுக்கு வந்து கல்லா கட்டணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவனுக்கு கல்லா கட்டணும், அவனுக்கு ஒரு கமிஷன் போடணும். இந்த அரசாங்க சார்ந்த அதிகாரிகள் அந்த பர்சன்ஸ்னால ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? அதை நம்மளோட ஒவ்வொரு புத்திசாலித்தனத்தினால டேக்கிள் பண்ணுவோம். ஒரு நல்லதுக்கு இப்போ ரொம்ப சிம்பிள் சார். ஒரு வீட்டில் ஒரு நிச்சயதார்த்தம் நடக்குது அப்படின்னா அந்த நிச்சயதார்த்தம் அழகாக நடக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் பயங்கர அறிகுறியாக இருக்கும். நீ ஒன்று சொல்ல, நான் ஒன்று சொல்ல, பிரச்சனை வர, அவை இது செய்யலையே அது செய்யலையே, அந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் நல்லது அப்படின்றது நடக்கும். முக்கியமாக அரசாங்கம் சார்ந்த பர்சன்ஸ்னால ஒரு ஹிண்ட்ரன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்து பத்து வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா சொத்து பத்து வியாபாரம் பண்ணி நம்ம கையில் காசு அப்படின்றது நடக்கும். அதிர்ஷ்டம் அப்படின்றது சாலிடாக கிடைக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன இடையூறுகள், இடைஞ்சல்கள் அப்படியும் இருக்குன்னு சொல்லலாம் சார். ஓகே மேம். இப்போது 6வது ராசியான கன்னி வந்து ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகிறாங்க?
கன்னி ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் ஃபஸ்ட்டு சனி பகவான் கண்டக சனியாக இருக்கார். கண்டக சனி அப்படின் போது 7ஆம் பாவத்தில் சனி. இப்போ கன்னி ராசி ஆண்களாக இருந்தால் மனைவி கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றது மெயின்டைன் பண்ணும். அதுதானங்க இருக்கிறதுலே கஷ்டம் அப்படின்னு யோசிப்பாங்க. ரொம்ப சிம்பிளுங்க, டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வச்சுக்கணும். ஏன்னா 7ஆம் பாவத்தில் சனி அப்படின்னும் போது கணவன் மனைவியிடையே ஒரு விரிசல் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ அவர் எப்படி விரிசல் கொடுப்பாருன்னு ஏதாவது இவ்வளோண்டு மறைச்சா அதை அவர் பெருசாக கண்ணாடி போட்டு காமிச்சு கொடுத்துருவார் அவன் மறைச்சான் அப்படின்றத. அப்போ நம்ம ரொம்ப சிம்பிள். நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு கன்னிராசி ஆண்களாக இருக்காங்க, ஒரு கிளைண்ட்டை பார்க்க போகிறாங்க. அந்த கிளைண்ட் வந்து பெண் கிளைண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா இந்த பெண் கிளைண்ட்டை பார்க்க போகிறேன். இந்த அம்மா போயிட்டு நம்ம பார்த்து அந்த அம்மா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் நீ அழகழகாக பட்டுப்பட வாங்கி கட்டிக்க முடியும், நீ நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்க முடியும், நீ குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால இந்த அம்மா போய் பார்க்குறேன், இந்த அம்மாவை இந்த இடத்துல போய் பார்க்க போகிறேன். நாங்கள் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணோம், ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணோம். அந்த அம்மா பாதி எடுத்துக்கினாங்க, நான் பாதி எடுத்துக்கினேன். நடுவில் 1/4 மணி நேரம் பேசணும். அந்த அம்மா 4 முறை சிரிச்சாங்க, 2 முறை கை குலுக்குனாங்க. அத்தனையும் சொல்லணும். சொன்னால் பிரச்சனை கம்மி, சொல்லலை அப்படின்னா பிரச்சனை ஜாஸ்தி. இது கணவன் மனைவி எடுத்தும் மனைவி வந்து கணவன் எடுத்தும் ஒப்பனாக வந்து டிரான்ஸ்பரன்சி வச்சுக்கணும். இது வந்து லைஃப் பார்ட்னர்ஸ் கிட்ட மட்டும்தானா இல்லைங்க, நம்மளோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்டையும் சேம் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் வந்து அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசித்து அதுக்கு ஒரு ப்ரூஃபை வச்சு நம்ம செய்கிறோம் அப்படின் போது பிரச்சனை கம்மி. அதே மாதிரி பாருங்கள், குரு பகவான் 10ல் பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 10ல் குரு பதவி பறி போகும் அப்படிம்பாங்க. குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கார். இருந்தாலும் நம்மளுக்கு வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷர்ஸ் நிறைய இருக்கும். அந்த ப்ரெஷர்ஸை ஓவர் கம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் பாவம் விரயஸ்தானத்தில் கேது. இந்த 12ஆம் பாவம் அப்படின்றது அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம் அப்படிம்பாங்க. எனக்கு சாப்பாடு மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்க மாட்டேங்குது, ஆனால் மனசு எதையோ தேடுது அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். கடவுள் கோயிலுக்கு போகணும், நான் வந்து காசிக்கு போகிறேன், நான் வந்து கயாவுக்கு போகிறேன், நான் வந்து குலதெய்வ வழிபாட்டுக்கு போகிறேன், நான் பொங்கல் வைக்க போகிறேன், இப்படிலாம் தோணும். செய்யலாம், ரொம்ப நல்லது தானே இது. அட் த சேம் டைம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு, இங்கேருந்து நான் கதிர்காம முருகனை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு தோணும், பத்துமலை முருகனை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு தோணும். இதெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ப்ளஸ்ஸு தான். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ராகு 6ஆம் பாவம், அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு. எனக்கு நோய், எதிரி, கடன் இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற அமைப்பு. ஆனால் எதிரிகளே உருவாக மாட்டாங்களா, எதிரிகள் உருவானாலும் ராகு பகவான் அவங்கள டேக்கிள் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை கொடுத்துருவார். இது ஒரு பெரிய ப்ளஸ். இவங்களுக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை, அதாவது சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன், இந்த 4 சேர்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் பாவம் சுகஸ்தானத்தில். ஆப்வியஸ்லி முதல்ல இருந்ததை விட என்னோட கம்ஃபர்ட் லெவல் அதிகமாகுது. முதல்ல நான் ஒரு சிங்கிள் பெட்ரூம் வாடகை வீட்டில் இருந்தேன், இப்போ ட்ரிபிள் பெட்ரூம் வாடகை வீடு எடுத்துட்டேன். வாடகை வீடே எடுத்தாலும் எனக்கான கம்ஃபர்ட் அதிகமாகுது இல்லைங்களா. ஃபஸ்ட்டு 2 வீலரில் போயிருந்தேன், இப்போ 4 வீலரில் போகிறேன். இந்த மாதிரி ஒரு அமைப்பு, அந்த மாதிரி கம்ஃபர்ட் அதிகமாகும். இந்த கம்ஃபர்ட் எதனால் வந்துச்சு? என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினால, என் டாக்டிக்ஸ்னால நான் புது யுக்திகளை கையாண்டேன். டிஜிட்டல் மீடியாவை நான் செய்யக்கூடிய தொழிலை இன்ட்ரடியூஸ் பண்ணேன், அதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எங்கள் அப்பா சப்போர்ட்டிவாக இருந்தார், மாமனார் சப்போர்ட்டாக இருந்தார், அண்ணன் தம்பிங்க சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் அப்பா கூட, மாமனார் கூட, அண்ணன் தம்பிங்க கூடலாம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. அம்மானோட ஹெல்த்தில் ரொம்ப கவனம் தேவை. அம்மாக்கும் நமக்கும் கருத்து வேறுபாடு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறோம் அப்படின்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சார். ஜனவரி மாதம் துலாம் ராசினருக்கு எப்படி மேம் இருக்க போகுது? துலாம் ராசிக்கு வந்து பாருங்கள், சனி வந்து ஃபஸ்ட்டு ரோக சனியாக இருக்கார் சார். ரோக சனி அப்படின்னாலே பொதுவாக வந்து பாருங்கள், இந்த 2026 ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டு ரிஷபத்துக்கு, 2வது துலாமுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ ரோக சனி என்ன பண்ணுவார்? கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்றத ஒரு விதி. அதை அவர் பக்காக செய்வார், கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் சார். சனி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கா. பாக்கியஸ்தானத்தில் குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னா, வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம் அப்படின்றத கொடுத்துருவார். எப்படி கொடுப்பாரு? நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு கொடுத்துருவார். நான் சனி மாதிரி பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் கிடையாது, இருந்தாலும் நான் ஒரு நேர்மையாக ஒரு விஷயத்தை செய்கிறேன் அப்படின்னா அதுக்கான பலனை கொடுத்துருவார். பொதுவாக பாக்கிய குரு எல்லா விதமான பாக்கியங்களும் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு நியதி இருக்குது. இப்போது ரொம்ப நாளாக பக்கத்து வீட்டு பொம்பளை, அந்த அம்மாவுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்காங்க, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 3 குழந்தை இருக்காங்க. ரொம்ப நாளாக இந்த அம்மா தான் என்னோட டார்கெட், எனக்கு கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா இருக்கிறது குரு பகவான், இங்கே இருக்கிறது ராகுவாக இருந்தால் உனக்கு கிடச்சிடும். நீ ரொம்ப நாள் உன்னோட ஆசை, நியாயமான ஆசைலாம் கணக்கே இல்லை, என்ன ஆசைனாலும் கிடச்சிடும். இப்போ குரு அப்படின்றனால அந்த மாதிரி கிடைக்காது. நியாயமான ரொம்ப நாள் ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள், நான் அதை வந்து டிசர்வ் பண்ணுறேன், பட் எனக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, நமக்கு வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வண்டி வாகனமாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஒரு வீடு, நிறைய பேருக்கு ஒரு கார் ஒரு கனவாக இருக்கும் இல்லைங்களா. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கார் ஒரு கனவு. என் லைஃப்பில் இந்த கார் நான் வாங்கணும்,
அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்படின்னா குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்போது வக்ரம் அப்படின்போது பெருசாக நம்ம யோசிக்க வேண்டாம், அவர் கொஞ்சம் வீக்காக இருக்கார் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அப்பானோட ரிலேஷன்ஷிப்பு நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஹையர் ஸ்டடீஸ் ஏதாவது வெளிநாட்டுக்கு போகணும், ஹையர் எஜுகேஷன்ஸ், நான் இந்த எக்ஸாம் இப்போ வந்து MD எக்ஸாம்லாம் எழுதுகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடச்சிடும். இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். லாபஸ்தானத்தில் கேது, நிறைய பேர் வெளிநாட்டில் போய் பணம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படின்னா வெளிநாடு போகிறது, படிக்க போயிட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட் டைம் ஜாப் செய்யறது, இவ்வளோ நாள் வரைக்கும் வீசாவே கிடைக்கல இப்போ கிடச்சிருக்கு அப்படின்றது. அண்ணன் தம்பிங்களுக்கும், தம்பி கிடையாது, அண்ணனுக்கும் நமக்கும், அண்ணன் அக்கா மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் நமக்குமான இடைவெளி ஜாஸ்தி இருக்கும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை விட்டு கொஞ்சம் வேலைக்கு போவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்னால ஏதாவது ஒரு ஆன்லைன் செய்கிறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி செய்யணும், நம்ம ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் ராகு. பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் ராகு, குருனோட பார்வை இருக்குது. அப்போ நம்மளுக்கு பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது வரணும் அப்படின்னா வந்துடும். கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. நம்ம பிள்ளைங்களால ரொம்ப கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா ஓரளவுக்கு ரிலீஃப் அப்படின்னு இருக்கும். பெரிய லெவலில் என் பிள்ளை தங்க கம்பியாக மாறிடுமா, என் பிள்ளை ஸ்ரவன்குமாராக மாறிடுமா, அதுவும் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. இப்போ வந்து பாருங்கள், பிள்ளைங்க ஏதாவது இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா பிள்ளைங்களோட சுய ஜாதகத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணணும் இல்லைங்களா. பட் கோச்சார பலன் போது 50% இம்பேக்ட் சாலிடாக வந்துடும். அதே மாதிரி பாருங்கள், இந்த 4 கிரக சேர்க்கை, சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது உங்களுக்கு 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் சதுர்கிரக சேர்க்கை. இது எந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா, என் தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட புத்திசாலித்தனத்தினாலையும் அவங்களோட சப்போர்ட்னாலையும் அவங்களுக்கு இருக்க இன்ஃப்ளூயன்ஸ்னாலையும் நான் வந்து பாருங்கள் என்னோட லைஃப்பை நான் வந்து ரொம்ப வந்து அழகாக மாற்றி அமைச்சிக்கினேன். பெரிய ப்ராப்ளமில் போனால் அவங்களோட சப்போர்ட்னால மாற்றி அமைச்சிக்கினேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. அட் த சேம் டைம் அவங்களோட சப்போர்ட்னால மாற்றி அமைச்சிக்கினாலும் அவங்களால எனக்கு இடையூறு இருக்குது, அவங்களால எனக்கு மனதளவில் கஷ்டம் இருக்குது, அவங்க என்னை ஓவர் டாமினேட் பண்ணுறாங்க, அவங்க உண்மையான பாசத்தோடு பழகிற மாதிரி தெரியல, ஆதாயம் கருதி பழகிறாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இல்யூஷனும் வரும், புரியுதுங்களா. பட் அப்போ நம்ம வந்து பாருங்கள், என்ன விஷயம் நம்ம வந்து செய்கிறோம், நம்ம தம்பி தங்கச்சியாகவே இருந்தால் கூட நான் ஒரு இப்போ நிறைய பேருக்கு வந்து பாருங்கள், என்னோட தம்பி தான் என் மகன் அப்படின்ற மாதிரி வாழக்கூடியவங்க இருப்பாங்க. பார்த்திங்கன்னா, நான் ஒரு பெரிய கன்சர்ன் வச்சுருக்கேன், என் தம்பியை நம்பி நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னா அவங்க எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸும் அங்கே இருக்கணும். நீயா வந்து ஒரு முடிவு எடுத்துட முடியாது, முக்கியமான முடிவில் என்னோட நாலேஜ் பிரகாரம் நீ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கடிவாளை வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அப்போ நம்மளோட தம்பி தங்கச்சினால ப்ளஸ்ஸும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு, மைனஸும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் ஜாஸ்தியாகும், ஓவர் கான்ஃபிடென்ட்னால சில நேரம் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்போ ரெண்டுத்துலையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி போகிறோம் அப்படின் போது பிரச்சனை இல்லை. மேம், இப்போ விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்க போகுது இந்த ஜனவரி மாதம்? அங்கே விருச்சிகம் வந்து பாருங்கள், சனி பகவான் பஞ்சம சனியாக இருக்கார். சனி பகவான் பஞ்சம சனி அப்படின் போது விருச்சிக ராசி அன்பர்களோட பஞ்சங்களையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் சனி இருக்கான். உனக்கு என்னப்பா பிரச்சனை, எதுலப்பா உனக்கு பஞ்சம், எதுப்பா உனக்கு இல்லை, எதுப்பா உனக்கு தேவை அப்படின்னு பார்த்து செய்யக்கூடிய பொசிஷனில் சனி இருக்கான். சனியே சப்போர்ட்டிவாக இருக்கான் அப்படின்போது மற்ற 8 கோள்களை பற்றி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் ஹானஸ்டியை கையாண்டுக்கிறா மட்டும் போதுமானது. விருச்சிகம் பெருசாக ஏமாத்தலாம் தெரியாது, ஹானஸ்டான பர்சன்ஸ் தான் அவங்க ஏமாற்றப்படுவாங்களே தவிர அவங்க பெருசாக யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன 8ல் குரு, அஷ்டம குரு வக்ரகதி அடைஞ்சு இருந்தாலும் விருச்சிகம் வந்து பாருங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், 2 வீலர் ஓட்டும்போது கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பிரச்சனை ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை நடக்கிற இடத்துல நான் வேடிக்கை பார்க்க தான் போனேன் அப்படின்ற வேலை கூட நம்மளுக்கு வேண்டாம். ரொம்ப சிம்பிள், நான் வேடிக்கை பார்க்க தான் போனேன் மாமா அப்படின்னு வாங்க பாருங்கள், அந்த மாதிரி நீ வேடிக்கை பார்க்குற வேலை கூட வேணாம். நம்ம பாட்டுன்னு வேடிக்கை பார்க்க போய் நம்மளையும் தூக்கி போட்டுன்னு போயிடுவாங்க, நானும் ரவுடி தான் நம்ம பின்னாடி போகிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த ரிஸ்க் வேண்டாம், தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றது வேண்டாம். இப்போ நிறைய பேருக்கு எல்லாரும் வந்து நம்ம கூட நல்லா பழகுறாங்க, நம்ம நம்பி தான் பழகுவோம், அதுவும் விருச்சிகம் ரொம்ப நம்புவோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரொம்ப நம்பி பழகி நம்ம 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரகசியங்கள் எல்லாம் சொல்லிவிடும். அப்படி நீங்கள் நம்பி பழகினாலும் தயவு செஞ்சு உங்களோட ரகசியங்களை சொல்லாதீங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகத்துக்கு இருக்க வேண்டிய ஒரு காஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10ல் கேது அப்படின்போது தொழில் ஸ்தானத்தில் கேது அப்படின்னும் போது நிறைய விருச்சிகம் வெளிநாடு போய் வேலை செய்யறதுக்கான பிராப்தம் உண்டு. இந்தியாவில் ஃபாரின் கொலாபரேட்டட் கன்சர்ன் வேலை செய்யறதுக்கான பிராப்தம் உண்டு. நான் ஒரு கன்சர்ன் வச்சு நடத்துகிறேன், நான் வெளிநாட்டில் அந்த வர்த்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, புதிய கிளைகள் தொடங்குறதுக்கு, ஃப்ரான்சைஸ் எடுக்கிறதுக்கு, ட்ரேட் பண்ணுறதுக்கு, இப்படி நிறைய ஆப்ஷன் உண்டு. வேலை செய்கிற இடத்துல நம்மளுக்கு வந்து பாருங்கள், நம்மளோட தொழில் ஸ்பாட்டில் யாரும் நம்ம கூட அந்யோன்யமாக பழக மாட்டாங்க. பழகணுன்ற அவசியம் இல்லை, நம்ம வேலை செய்யறதுக்கு தானே போகிறோம், நம்ம பாட்டுன்னு வேலை செஞ்சுட்டு வந்துடலாம். அதே மாதிரி மற்ற மதத்தினர், மற்ற மொழி பேசக்கூடியவங்க, மற்ற இனத்தினர், இவங்களால கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு தொழில் செய்கிற இடத்துல. அதை நம்ம ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா அமைதியாக இருந்து அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் 4ஆம் பாவத்தில் ராகு, சுகதாயார் ஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் குருனோட பார்வை இருக்குது.
நம்மளோட கம்ஃபர்ட் ஆப்வியஸ்லி அதிகமாகும், அம்மானோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். பெரிய லெவலில் இல்லை, மைல்டாக அப்படி சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், இந்த 4 கிரக சேர்க்கை அப்படின்றது தனுசில் நடக்குது. இது வந்து இவங்களுக்கு என்ன வீடு அப்படின்னா தன குடும்ப வாக்குஸ்தானம். தனஸ்தானத்தில் சுக்கிரன் வந்து அமர்றது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வீட்டில் காசு, பணம், வசதி, அந்தஸ்து, மரியாதை, சொல்வாக்கு, செல்வாக்கு எல்லாமே அதிகமாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட புத்திசாலித்தனத்தினால குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களை நம்மளால் ஓவர்டேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஃபேமிலியில் யாராவது இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபேவரபுளாக ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அரசாங்கம் சார்ந்த துறையில் நம்ம வேலைக்கு போகிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. குடும்பத்தில் கோவத்தை நம்ம தணிச்சிடணும். கோவமாக வந்து நம்ம இரிட்டேட் ஆகிறது, ஸ்ட்ரெஸ் ஆகிறது, டென்ஷன் ஆகிறது, கத்துறது, இதெல்லாம் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம பேசும்போது கவனமாக பேசணும். விருச்சிகம் எப்பயுமே வந்து பாருங்கள், செவ்வாய் 2ஆம் பாவத்தில் உட்கார்ந்தான்னா மட்டும் இந்த நெருப்பு கோடி மாதிரி வாயில் நெருப்பை கக்குவாங்க, வன்மத்தை கக்குவாங்க. ஆக பேச்சில் கவனம். யாரையும் கோவமே படுது, ரொம்ப கோவப்படுற மாதிரி அவங்க நம்மளை பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க மேலே 100க்கு 100% தப்பு இருந்தாலும் நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு கம்னு வந்துடணும். இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னாலே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வந்துடுறது நல்லது. தேவையில்லாமல் பேசி பிரச்சனை வச்சுக்கணும், அது கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும், அமைதியாக இருந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாதமாக இருக்க போகுது ஜனவரி? தனுசு வந்து பாருங்க, சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார். அர்த்தாஷ்டம சனியாக இருக்காரு அப்படின்னும் போது நம்ம ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது ஃபஸ்ட்டு வச்சுக்கணுங்க. அதே மாதிரி 2 வீலர் 4 வீலர்லாம் ஓட்டும்போது ரொம்ப காஷியஸாக ஓட்டணும். ஃபேமிலியில், வேலை செய்கிற இடத்துல நம்மளோட நெய்பர்ஸோட சின்ன சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அமைதியாக இருந்துட்டால் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கலத்திர குருவாக இருக்கார். அதே உங்களோட ராசியாதிபனே 7ஆம் பாவத்தில் இருக்கார். கலத்திர குரு வக்ரமடைஞ்சு இருந்தாலும் தனுசு ராசி அன்பர்களோட நிறைய பேருக்கு லவ் வரும், நல்ல பொண்ணாக வரும். அது ரிலேஷன்ஷிப்பில் குரு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட் கிடையாது. லவ் வரும், உண்மையான காதல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வரும். அதே மாதிரி நிறைய பேருக்கு நல்ல வரன் அப்படின்றது வரும். ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க, 2வது திருமணத்துக்கு ஒரு நல்ல பொண்ணு, நல்ல பையன் அப்படின்றது கிடைப்பாங்க. நல்ல மணமகன், நல்ல மணமகள் அப்படின்றது கிடைப்பாங்க. அதே மாதிரி இது வரைக்கும் எங்கள் சொந்தம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கப் ஆகலைங்க. அதாவது நாங்கள் வந்து டிவோர்ஸ் நோக்கி போகல, ஆனால் ஊசல் அடிக்குது கணவன் மனைவி உறவு முறை அப்படின்னும் போது ஒரு 4 மத்தியஸ்தர்கள் வருவாங்க. வந்து ஏம்மா குழந்தைங்க மூஞ்ச பாருங்கம்மா, விட்டு கொடுங்க, திருப்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி குடும்பத்தை இணைச்சே வைப்பார். இல்லைங்க நாங்கள் ஒரே வீட்டில் இருக்கோம், டிவோர்ஸ் ஆகலை, ஆனால் மனஸ்தாபம் எங்களுக்குள்ள நிறைய இருக்குது. அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா குரு அந்த கணவன் மனைவி உறவு முறையை இணைச்சே வைக்கக்கூடிய வேலையை அவர் செய்வார். அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். வக்ரகதி அடைஞ்சிருந்தாரோ அவர் அந்த வேலையை செய்வார், அது ஒரு பெரிய ப்ளஸ். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் கேது. பாக்கியஸ்தானத்தில் கேது அப்படின்போது நிறைய தனுசு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போய் லாபம் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இப்போ லோக்கலில் உதாரணத்துக்கு ஒரு டெய்லர் வேலையை செய்கிறாங்க, அவங்க சூப்பராக வந்து ஆரி ஒர்க்லாம் செய்வாங்க அப்படின்னா இவங்களோட ஒரு ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு FB இன்ஸ்டா மாதிரி போட்டு வெளிநாட்டிலேருந்து கிளையன்ஸ் இவங்களுக்கு வருவாங்க. அந்த மாதிரி இந்தியாவிலேருந்தே கூட வெளிநாட்டில் சம்பாதிக்கலாம், இல்லை வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிராப்தம். அப்பாக்கும் இவங்களுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்றது மெயின்டைன் ஆகும், இடைவெளி மெயின்டைன் ஆகும். ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. நிறைய குட்டி குட்டி டூர்ஸு, ட்ராவல்ஸு, ஸ்பிரிச்சுவல் டூர்ஸாக இல்லை ஒரு மேக்ஸிமம் ஸ்பிரிச்சுவல் டூர்ஸாக போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் ராகு. எனக்கும் என் தம்பி தங்கச்சிக்கும் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபெக்ஷனேட்டான பர்சன்ஸ் தான். இப்போ லைட்டாக ஏதோ என் தம்பி மேலே ஒரு டவுட் வருது, என் தங்கச்சி மேலே ஒரு டவுட் வருது அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னோடய தைரியமும் தன்னம்பிக்கையும் வேறு லெவலில் இருக்கும், பயங்கர கான்ஃபிடென்ஸ் இருக்கும், இதெல்லாம் ஓகே. என்னோடய மொத்த ஒரு பொறுப்பையும் நான் தம்பி தங்கச்சிக்கிட்ட என்னோடய ஆஃபீஸ் பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது இருக்கணும். 100% இல்லை, குருனோட பார்வை இருக்குது, பட் இருந்தாலும் அதில் ஒரு கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது தனுசில் நடக்குது. பொதுவாக தனுசு வந்து பாருங்கள், தனுசு வீட்டில் சுக்கிரனோட ஆட்சி கம்மி இருந்தாலும் தனுசு வந்து பாருங்கள் ஒரு நல்ல ஆசான் அப்படிம்பாங்க. என்னோட புத்திசாலித்தனம் எனக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாது, என்னை சார்ந்தவங்களுக்கும் நான் பயன்படணும். 4 பேருக்கு பெஸ்ட் அட்வைசர்ஸாக இருப்பாங்க, மென்டாஸாக இருப்பாங்க, வெல்விஷர்ஸாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இப்போ தன்னை பற்றியும் கொஞ்சம் யோசிப்பாங்க. நான் செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. என்னோட புத்திசாலித்தனத்தை இன்னும் மேன்மைப்படுத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. என்னோட ஆளுமையை இன்னும் மேன்மைப்படுத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. சட்டுன்னு கோவப்படுவாங்க. தனுசு கோவப்படக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கிடையாது. ஆனால் ஜென்மத்திலே வந்து செவ்வாய் வந்து உட்கார்றதுனால
கோவம், டென்ஷன், இரிட்டேஷன், எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாமும் வரும். இதை கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். மற்றபடி நான் என்னை வந்து செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறேன், ஃபிசிக்கலியும் சரி மென்டலியும் சரி அப்படின்றது நல்லது இல்லைங்களா. என்னோட புத்திசாலித்தனத்தையும் என்னோட ஆளுமையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றது நல்லது. அரசாங்கம் சார்ந்த ஒரு ஒர்க் ஏதாவது இவங்க மூவ் ஆன் பண்ணுறாங்க அப்படின்னா அது சூப்பராக அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ஒரு தப்பான டாக்குமெண்ட்டு அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, ஒரு பெரிய சொத்து ரொம்ப வந்து இந்த அன்னியன் படத்தில் பண்ணுவாங்க பாருங்கள், ரொம்ப பாதி விலையில் நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பெரிய லெவலில் ஏதாவது பண்ணுறாங்கன்னா ட்ராப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். இப்போது 7.5 சனி முடிஞ்சு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிற ஒரு மகர ராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஜனவரி மாதம்? மகரம் வந்து பாருங்க, இப்போ சனி பகவான் எந்த அளவுக்கு அவங்கள டார்கெட் பண்ணி வறுத்து எடுத்தாரோ ஹை ஃப்ளேமில், அதே சனி பகவான் நிறைய நல்லது செய்ய போகிறார். பொதுவாக மகரத்தினோட ராசி அதிபதி சனி சார். ஆனால் அவனுக்கு பாரபட்சம் கிடையாது. யாராக இருந்தாலும் கெடுப்பலங்களை கொடுக்கணும்னா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டி தான். சொந்த வீடு அதெல்லாம் வந்து அதெல்லாம் கணக்கு கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க ரிஷபத்துக்கு ராசி அதிபன் சுக்கிரனுக்கு சனி நட்பு கிரகம் நல்லது தான் செய்வான் அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அவன் சொந்த வீட்டையே அவன் இருப்பான். இப்படிலாம் சொல்லி நம்மளை ஏமாற்றி வைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மை என்ன அப்படின்னா, அப்படிப்பட்ட சனி இப்போ மகரத்துக்கு வந்து பாருங்க சகாய சனியா வரார். சகாயம் அப்படின்னாலே ஹெல்ப். எல்லா விதத்துலையும் மகரத்துக்கிட்ட இருந்து என்னென்னலாம் பிடுங்க அதெல்லாம் நானே கொடுப்பேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டிவாக இருக்க போகிறார் சனி. இப்போ இதை விட பெரிய ப்ளஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. பல 100 ப்ளஸ் போடலாம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் சனி கொடுக்கக்கூடிய பலன்கள். அதே மாதிரி 6ஆம் பாவத்தில் குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. 6ஆம் பாவம் அப்படின்றது ருண ரோக சத்ருஸ்தானம். கடன், நோய், எதிரி இல்லாத ஒரு சூழ்நிலையை நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் குருவும் இருக்கான். அப்போ சனியும் சப்போர்ட்டிவாக இருக்கான், குருவும் சப்போர்ட்டிவாக இருக்கானே. வக்ரமாக அடைஞ்சிருக்கானே, வீக்காக தான் இருக்கான், பெருசாக நெகட்டிவாக இல்லை, கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் 8ல் கேது, அஷ்டமத்து கேது கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். எப்படி அப்படின்னா, நிறைய பேருக்கு ஆல்ரெடி ஒரு டயபிட்டிஸ் இருக்குது, பிபி இருக்குது, இன்ஃபெக்ஷஸ் டிஸார்டர்ஸ் இருக்குன்னா ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லை புதுசாக ரீனல் பெத்தாலஜி அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்குன்னா வெளியே வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்து, மரபு வழி சொத்துக்கு இருக்குன்னா அதில் வம்பு, வாதம், வழக்கு வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் இப்போ டீல் பண்ணலாமா, இந்த மாதம் பெருசாக டீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், நம்ம ராகுவை பற்றி சொல்லணும் அப்படின்னா 2ஆம் பாவம் தானே குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு. ஆனால் குருனோட பார்வை இருக்குது. குடும்பத்தில் காசு, பணம், வசதி எல்லாமே இருக்கும். கொஞ்சம் சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும். பெருசாக யோசிக்க வேண்டாம். பெரிய லெவலில் யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது 12ஆம் பாவம். 12ஆம் பாவத்தில் சுக்கிரன். எனக்கு என்னென்னலாம் வேணுமோ அத்தனையும் நான் வாங்குவேன். எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான கார் வேணும்னு ஆசைப்பட்டேன், நான் போய் ஒரு ஸ்லேவியை வாங்கினேன்ட்டேன். என்னோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு 2 வீலர் வேணும்னு ஆசைப்பட்டேன், நான் போய் நான் ஒரு பக்கவான 2 வீலர் வாங்கினேன். அந்த மாதிரி நான் ஒரு பட்டுப்புடவை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், 4 பட்டுப்புடவை வாங்கினேன். இந்த மாதிரி அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி என்னோட புத்திசாலித்தனத்தை வச்சு நான் வந்து நிறைய விஷயம் பண்ணுறேன். அதாவது நான் ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணுறேன். எனக்கு இப்போ கோவா போகணுன்னு ஆசை. எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணுறேன். அந்த டூர் நானே வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுறேன். நான் ஃப்ரீயாக போயிட்டு வந்தேன். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து அதில் வந்து பெருத்த லாபம். இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இது அரசாங்கம் சார்ந்த விஷயமும் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். சின்ன சின்ன டூர்ஸு, சின்ன விஷயங்கள் கவர்மெண்ட் ஓரியன்ட் எல்லாமும் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய சொத்து, பத்து, வீடு, வாசல் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. நிறைய பேருக்கு அவங்க புதுசாக வீடு வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பிராப்தம் அப்படின்றதும் உண்டு. ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் புதுசாக சொத்து வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்னா கொஞ்சமாவது லோன் போட்டுக்கணும். கொஞ்சம் நம்ம அதே மாதிரி வந்து இந்த ஈசி பார்ப்பாங்க பார்த்தீங்களா, எல்லாம் ஒரு 5 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம், ஒரு 50 வருஷம் வரைக்கும் ஈசி பார்த்துக்கணும். நல்லது அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ் இம்பேக்டும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லைங்களா. ஸோ நம்மளோட புத்திசாலித்தனம் அப்படின்றத நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்போது அதீதமாக செலவு பண்ணி மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சாதாரண ஒரு 10 லட்ச ரூபாய் கார் வாங்க போனேன். நான் எனக்கு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் ரொம்ப இல்லை, நான் 25 லட்ச ரூபாய் கார் வாங்கினேன்ட்டேன். இஎம்ஐ கட்டும்போது நான் அழுகுற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படியே வரும். ஸோ கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி செய்கிறோம் அப்படின்போது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. ஓகே மேம், இப்போ அடுத்து பார்க்க போகிறவர் தான் வந்து துன்பம்னு வச்சிருக்கலாம், கும்பம்னு வைக்க வேணாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து புலம்புறாங்க. யூடியூப் எடுத்து பார்த்தாலே கும்பம்க்கு பதிலாக துன்பம்னு வச்சிருக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது? கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா சார் ரொம்ப வந்து அதனோட இதையே வந்து பாருங்கள், கோபுரத்தில் இருக்க கலசம் மாதிரி கும்பம். ஆனால் இப்போ 7 நாட்டு சனியில் இருக்காங்க அப்படின்றதுனால அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. எல்லாரும் ஆசையும் 7 நாட்டு சனி அப்படின்றத க்ராஸ் பண்ணி தானே ஆகணும். அப்படிப்பட்ட கும்பம் வந்து பாருங்கள், கும்பத்தில் பிறக்கிறதே ஒரு பெருத்த அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு ஆண் ராசிங்க, சனியினோட ராசி. பொதுவாக வந்து பாருங்கள் எதையுமே யோசிக்க மாட்டாங்க. என்ன அதாவது மதம், மொழி, இனம் எல்லாம் கடந்து ஒரு லவ்லாம் கும்பம் தான் பண்ணும். சாதாரணமாக வந்து பாருங்கள், ஒரு பிராமின் பொண்ணு ஒரு வெள்ளக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது,
ஒரு பிராமின் பொண்ணு ஒரு நீக்ரோ பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது. இது பிராமின்றதை விட ஒரு தமிழ் பொண்ணு அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம ஒரு தமிழ் பொண்ணு சம்மந்தமே இல்லாமல் வெள்ளைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம், பார்த்துருக்கீங்களா? வெள்ளைக்கார பொண்ணு சம்மந்தமே இல்லாமல் ஒரு தமிழ்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கும். இதெல்லாம் வந்து கும்பம் தான். இந்த மாதிரி மதம் கடந்து எதையுமே நான் பார்க்கல, எதை தான் பார்த்து நீ லவ் பண்ண அப்படின்னு எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். அந்த பிடிச்சிருக்கிறது சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் தெரியுங்களா? அதே மாதிரி தப்பு செஞ்சால் கூட டேரெக்டாக ஒத்துப்பாங்க கும்பம். அந்தளவுக்கு ஹானஸ்டி உண்டு. இன்ஃபேக்ட் வந்து பாருங்கள், இன்னொரு ஆஸ்பெக்டில் சொல்லணும் அப்படின்னா, இவங்களாம் நேர் வழி இருந்தால் தான் நல்லா இருப்பாங்க. குறுக்கு வழி போனால் மாட்டிப்பாங்க, ட்ராப் ஆகிடுவாங்க. ஏன்னா சனியினோட ராசி இல்லைங்களா? அப்படிப்பட்ட கும்பம் ஏன் இப்படிலாம் சொல்கிறாங்கன்னா, 7 நாட்டு சனியில் இருக்காங்க, ஆனால் இப்போ கடைசி பகுதியில் இருக்காங்க, பாத சனியில் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 75% காம்ப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு, 25% தான் இருக்குது. ஆனால் 25% இருக்குது. ஏன்னா கொடுக்கணும் அப்படின்னு கெடுபலன்களை நினைக்கிறவன் யார் அப்படின்னா சனி. சனி வந்து ரெஸ்ட்டே எடுக்க மாட்டான், நம்ம தான் ரெஸ்ட் எடுப்போம். ஆக சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதை கொடுக்கணும். என்ன, ரொம்ப சிம்பிள், ஹெல்த்தில் கவனம் வச்சுக்கோங்க. பெருசாக யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாரண்டி கேரண்டி கொடுக்க வேண்டாம். வண்டி வாகனம் போகும்போது காஷியஸாக போங்க. வேலை செய்கிற இடத்துல, வீட்டில், நம்மளோட நெய்பர்ஸோட பெருசாக நல்ல உறவு முறை மெயின்டைன் பண்ணல அப்படின்னாலும் அமைதியாக இருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. கவனமாக இருக்க வேண்டியது இந்த விஷயம்தான். அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவம், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம் குரு, இதில் வக்ரகதி அடைஞ்சிருந்தார். நிறைய கும்பம் வந்து பாருங்கள், குழந்தை இல்லை அப்படின்னு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா குழந்தை கூட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபஸ்ட் அட்டம்ப்டே கூடுமா, 1-2 அட்டம்ப்டில் கூட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. குழந்தைங்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படின்றது முழுசும் குறைஞ்சிடுமா, ஏதோ ஒரு 30% குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? ஸோ பூர்வீகம் சொத்து பத்து ஏதாவது இருக்குது அப்படின்னா இப்போ பேச்சுவார்த்தை நடக்கும்போது நம்ம கைக்கு அது வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் ப்ளஸ்ஸுங்க. கலத்திர ஸ்தானத்தில் கேது. கும்பம் ஆல்ரெடி நிறைய பேர் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க இல்லைங்களா? நிறைய பேருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க பிரேக்கப் பண்ணிட்டாங்க, லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்படி நிறைய நல்ல விஷயம் நடந்துச்சு, அவங்களுக்கு அது நல்லது தான். அவங்க பொதுவாக வந்து பாருங்கள், சனியினோட பிடியில் நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு நடக்கிற எல்லா விஷயமும் நம்ம பெருசாக கெட்டதாக நினைப்போம், ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு நல்லது இருக்குது. ஆக இதெல்லாம் நல்லது தான், ஆனால் அவங்களுக்கு அதில் மனசு நிறைய வருத்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 7ஆம் பாவத்தில் கேத்து வேற வந்து உட்காந்துட்டு இருக்காரு. கணவன் மனைவி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் அப்படின்றது இருக்கும். இங்கத்திக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் இருக்கும். இதை வந்து இப்போ கும்பராசி ஆண்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க மனைவி புரிஞ்சுக்கணும், அவர் வந்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, அதனால் இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு இவங்களும் சொல்லி புரிய வைக்கணும். சொல்லி புரிய வைக்கல அப்படின்போது விரிசல் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி நிறைய பேருக்கு விரிசல் வந்துருச்சு. இப்போ இந்த மாதமும் ரொம்ப காஷியஸாக இருக்கணும். இல்லைனா வந்து மன ரீதியான மனமுட்டம், மனசஞ்சலம், ஒரு நீ 2 பேச நான் 2 பேச கன்ஃபார்ம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இப்போ இந்த கிரக சேர்க்கை, அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து சுயஸ்தானத்திலே ராகு இருக்கார். பொதுவாக இந்த கும்பத்திலேயே ராகு உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னும் போது கும்பத்துக்கு ஒரு விதமான மைண்ட் செட் வரும். அவங்க சுயஸ்தானத்திலே உட்காந்துருக்கும் போது எதுவாக இருந்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற எண்ணம் வரும். அது ஒரு விதத்தில் நல்லது. நான் வந்து நிறைய ஏமாத்திட்டேன், நான் சாதிக்கணும், நான் சம்பாதிக்கணும், நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற எண்ணம்லாம் வரும், நல்லது. அட் த சேம் டைம் ஒரு இனம் புரியாத குழப்பமும் வரும். குரு பார்வை இருக்குது அப்படின்னாலும் ஒரு இனம் புரியாத குழப்பம், இனம் புரியாத பயம்லாம் வரும். இதெல்லாம் நம்ம வந்து இந்த இனம் புரியாத பயம் குழப்பம்லாம் ராகு தான் கொடுக்குறாரு, நம்ம ஓவர்டேக் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக யோசிச்சா பிரச்சனை கிடையாது அப்படின்லாம். அதுக்கும் மேலே இந்த சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது லாபஸ்தானத்தில் நடக்குது. இது ஒரு பெரிய 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 ப்ளஸ். கும்பம் என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னாலும் அதில் பெரிய லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றதுக்கும், ஏன்னா சுக்கிரன் வந்து உட்கார்றோம் இல்லைங்களா? லாபம் அப்படின்றது நல்லா வரும். அது வந்து அரசாங்கம் சேர்ந்த லாபமாகவும் வரும். இந்த லாபம் எதனால் வந்துச்சு, நான் என்னோடய தொழிலில் ஒரு யுக்தியை கையாட்டேன், ஒரு புது டாக்டிக்ஸை நான் ஃபாலோ பண்ணேன், அதனால் வந்துருச்சுன்னு இருக்கும். பட் இருந்தாலும் தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. எப்பயுமே லாபம் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக கிடச்சிடாது இல்லைங்க. நம்ம சினிமாவில் மட்டும்தான் ஒரே படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பென்ஸ் கார் வாங்குவாங்க. ரியல் லைஃப்பில் அது சாத்தியம் கிடையாது இல்லைங்களா? ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்மளால் வாங்க முடியும். அப்போ நீ பென்ஸ் கார் வாங்குற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிறனா கூடவே கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளும் சைடில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொசுறு மாதிரி வரும். அதை வந்து நம்ம பேசி சண்டை போட்டு அமக்கலம் பண்ணி ஓவர்டேக் பண்ண முடியாது, சாதுரியமாக ஓவர்டேக் பண்ணும். நான் 3rd பர்சனை வச்சு டீல் பண்ணுறேன், அப்படி நம்ம ஓவர்டேக் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் மனஸ்தாபம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டிவாகவும் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோட நெட்வொர்க்கில் நம்ம மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவையில்லாமல் அன்னெசரி நம்ம செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருப்போம் அப்படின்னு சூப்பராக இருக்குங்க. இப்போது கடைசி ராசியான மீனம், அவங்க தான் இப்போ ஜென்ம சனியில் மாட்டிக்கிட்டு வாழ்கிறதா இல்லை நாளைக்கு இருப்போமா மாட்டோமா அந்த அளவுக்கு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. மீன ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுதுங்க? கரெக்டு தாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஜென்ம சனியில் இருக்காங்க. ஆனால் இது பெருசாக யோசிக்கணுன்றது இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஜென்ம சனி 2 விஷயத்தை தான் ஆப்வியஸ்லி கொடுப்பான். ஒன்று, மீனம் வந்து பாருங்கள், மற்றவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க, வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க. அதே மாதிரி பாருங்கள், எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கக்கூடியவங்க.
எவ்வளோ பிரச்சனை இருக்கனாலும் நான் சமாளிப்பையா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மீனத்துக்கு உண்டு. நான் சந்தோஷமாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடிய ஒரு ராசி. பொதுவாக வந்து பாருங்கள் ரொம்ப அதிர்ஷ்டமான ராசியாக நாங்கள் மீனத்தை சொல்லுவோம். அந்த மாதிரி அதோட சிம்பிளே வந்து பாருங்கள் ஃபிஷ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஒரு லக்கி சிம்பிள் அப்படின்லாம். ஆனால் மீன ராசி நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னங்க நீங்கள் வேறு அதிர்ஷ்டம்ன்றீங்க, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படணும் எங்களுக்கு தான் தெரியும். காரணம் என்னென்னா ஜென்ம சனி. ஜென்ம சனியில் இருக்கும்போது ஆப்வியஸ்லி ஒரு மந்த நிலை அப்படின்றது வருங்க. உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி ஒரு மந்த நிலை அப்படின்றது வரும். எக்ஸ்ட்ரீம் இரிட்டபிலிட்டி வரும். எதுக்கு வாழறோம்? எக்ஸ்ட்ரீம் இரிட்டபிலிட்டி, ஃப்ரஸ்ட்ரேஷனு, ஸ்ட்ரெஸ்ஸு, எனக்கு சும்மா இருந்தால் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும். ஆனால் மீனம் வந்து பாருங்கள், நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நம்ம எப்பயுமே வந்து கழுவுற மீனில் நழுவுற மீனாக ஓடக்கூடியவங்க, சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சனி நம்மளுக்கு மந்த நிலையை ஏற்படுத்துகிறான் அப்படின்போது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க, கவலைப்பட வேண்டாம். கணவன் மனைவி உறவுக்கிட்ட விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா வந்து ஒன்றுலேருந்து அவர் டைரெக்டாக 7ஆம் பாவியை பார்ப்பார், 7ஆம் பாவத்தை பார்ப்பார், 7ஆம் பார்வையா 3ஆம் பாவத்தை பார்ப்பார், 10ஆம் பாவத்தை பார்ப்பார். ஆக இந்த தொழிலில் ப்ரெஷர்ஸ் வரும், தம்பி தங்கச்சி கூட ப்ரெஷர்ஸ் வரும், கணவன் மனைவி கிட்ட ப்ரெஷர்ஸ், லைஃப் பார்ட்னர்ஸோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட எல்லாம் விட்டு கொடுத்து போனோங்க. இதெல்லாம் வந்து சனி கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் பாவம் சுகஸ்தானத்தில் குரு. பொதுவாக அவங்களோட ராசி அதிபன் சுகஸ்தானத்தில் இருக்காங்க. அவன் வக்ரகதி அடைஞ்சு இருந்தாலும் டீஃபால்ட்டாக 4 விஷயத்தை கொடுத்துருவான் மீனத்துக்கு. இடமாற்றம், தொழில் மாற்றம், என்னோட கம்ஃபர்ட் முதல்ல இருந்ததை விட இப்போ நல்லா இருக்கு. முதல்ல நான் வந்து பாருங்கள் 2 வீலரில் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்தேன், இப்போ நான் காரில் போகிறேன் அப்படின்ற அமைப்பு. அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் என்னோட கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாகும். அம்மானோட சப்போர்ட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக கிடைக்கும். அம்மாக்கும் எனக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு அப்படின்றது மாறிடும். 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் கேது. பெரிய லெவலில் கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது, ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது தேவை. இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஆல்ரெடி டயபெட்டிக் பிபி இருக்குல்ல, அதெல்லாம் ஃப்ளக்சுவேட், ஆல்ரெடி இருக்கக்கூடிய நோய்கள் ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கிட்னி பெத்தாலஜி இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும், கவனம் வச்சுக்கணும். பெரிய லெவலில் கடன் வாங்கக்கூடாது. வச்சுருந்தா கேட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்லாம். 12ஆம் பாவம் அயன சயன போஜன மோட்ச வரையஸ்தானத்தில் ராகு. எனக்கு என்னென்னலாம் வேணுமோ அத்தனையும் நான் வாங்கிப்பேன். பொதுவாக ராகு அதுதான் செய்வார். நான் போய் கார் வாங்கணுமா வாங்கிப்பேன், நான் போய் எனக்கு ஃப்ளாட் வேணுமா, நான் 40 லட்ச ரூபாய் ஃப்ளாட் எனக்கு பார்க்குறதுக்கு போனேன், அங்கே போனேன் எனக்கு 70 லட்ச ரூபாய் ஃப்ளாட் பிடிச்சிச்சு, நான் புக் பண்ணிட்டு வந்துடுவேன். இதெல்லாம் ரொம்ப பெரிய லெவலில் நம்ம ட்ராப் பண்ண மாட்டார். ஏன்னா குருனோட பார்வை இருக்குது, குரு சண்டால யோகம் இருக்குது அப்படிம்பாங்க. அதனால் அதை ட்ராப் பண்ண மாட்டார். எனக்கு என்னென்னலாம் ஆசைப்பட்டனோ அதெல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டம். அப்படிலாம் டூர் போகணுன்னு ஆசைப்பட்டேன், டூர் போகிறேன், அதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் தான், கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. என்னுடைய கம்ஃபர்ட்டுக்கு என்னென்னலாம் நான் வந்து செலவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அத்தனையும் நான் செஞ்சுப்பேன். இது ஒரு நல்ல விஷயம் தானே. அதுக்கப்புறம் தொழில் ஸ்தானத்தில் வந்து பாருங்கள் இந்த சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது. அப்போ தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன். நீ வந்து சுய தொழில் நடத்துறியா, உன்னோட தொழில் வந்து உன்னோட சுய ஸ்தாபனத்தை நீ பிரம்மாண்டமாக விரிவுபடுத்துவ. புதுசாக கிளைண்ட் வருவாங்க, பெரிய கிளைண்ட் வருவாங்க, பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நெகட்டிவ் என்ன? பெண்களால் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நீ ஆணாக இருந்தால் பெண்களால் பிரச்சனை, பெண்ணாக இருந்தாலும் பெண்களால் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு உண்டு. கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். புதன் இருக்கான். உன்னோட அதீத புத்திசாலித்தனத்தினால நீ நிறைய விஷயம் ஆஃபீஸில் வந்து அதாவது புதுமையை புகுத்துவ, புது யுக்திகளை கையாளுவ, உன்னோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலையும் எழுத்தாற்றனாலும் திறமையினாலும் நீ சக்ஸஸ் கொண்டு வருவேன். திடீர்னு எனக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்துடும், அதெல்லாம் நான் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கடுத்து வந்து பாருங்கள் சூரியன் இருக்கான். அப்பா சப்போர்ட்டாக இருக்காங்க, மாமனார் சப்போர்ட்டாக இருக்காங்க, ஹையர் அஃபிஷியல் சப்போர்ட்டாக இருக்காங்க. ஹையர் அஃபிஷியல் சப்போர்ட்டாக இருந்தவங்களுக்கு திடீர்னு நான் வந்து நக்கல் அடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை பேசிட்டேன், அதனால் அவங்க மனசில் வச்சுக்கிறாங்க. செவ்வாய் இருக்கான். என்ன சப்போர்ட்டாக இருந்தாலும் அவங்க ஒரு வார்த்தை சொல்லும்போது நான் 2 வார்த்தை பேசிட்டேன். கோவம், வேலை செய்கிற இடத்துல கோவம், ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இதெல்லாம் காமிச்சா நான் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ப்ளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டு. உத்தியோகம் சார்ந்து நம்ம வந்து பாருங்கள் ஒரு இடம் வாங்குறது, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இதுவும் நடக்கும். வாக்கில் வந்து கவனம், பேச்சில் ரொம்ப கவனம், அமைதியாக இருக்கணும், பெரிய லெவலில் பேசவே கூடாது. நீ சாதாரணமாக சொல்கிற வார்த்தை கூட மற்றவங்களை ஹர்ட் பண்ணிவிடும் வேலை செய்கிற இடத்துல. இதெல்லாம் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும் சார். ஸோ ஆன் தி ஹோல் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மந்த் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஓகே மேம், இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி சார்.